புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனி அரசாங்கம் நடத்தி முதலமைச்சருக்கு தெரியாமல் உத்தரவிடுவது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசு அதிகாரிகள் கூட்டம் நடத்தி தனிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்க அதிகாரம் இல்லை என்று கூறினார். கிரண்பேடியின் செயல்பாடு போல் தற்போதைய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் செயல்பாடு உள்ளது என்று விமர்சித்தார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனி அரசாங்கம் நடத்தி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தெரியாமல் உத்தரவிடுவது ஜனநாயகத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது என்றும் குற்றம் சாட்டினார். பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி, மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, சமூக நலத்துறையாக இருந்தாலும் சரி, தொழிலாளிகள் இறங்கி போராடுகிறார்கள். இதை பற்றி முதலமைச்சரோ அமைச்சர்களோ கவலைப்படுவதில்லை. சம்பந்தப்பட்டவர்கள் அழைத்து பேசுவதில்லை. அவருடைய குறைகளை கேட்பதில்லை. அதற்கு நிவர்த்தி செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு புறம் ஆளுநர் அதிகாரம் செலுத்துகிறார், இன்னொரு புறம் முதலமைச்சர் அமைச்சர்களும் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள்.